திரு ஆச்சாரி, இப்போ பலமுறை பிரதமர் வந்திருக்கிறார், தலைவர்கள் வந்திருக்காங்க, தேசிய தலைவர்கள் வந்திருக்காங்க, பல நட்சத்திர வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டாங்க. ஆனால் எந்த மாற்றமும் வாக்கு சதவீதத்தில் பார்க்க முடியல அப்படிங்கிறாரு திரு கான்ஸ்டன்டைன். அதனால இது 2019 முடிவை எதிரொலிக்கக்கூடியதாக தான் தமிழ்நாட்டினுடைய வாக்குப்பதிவு இருக்கு அப்படிங்கிறார். இந்த லிஸ்ட் நீங்க எடுத்து பார்த்திருப்பீங்க, எல்லார் கையிலையும் இருக்குது. 70% அதற்கு மேல எப்போ ஒரு போல் ஆகுதோ அந்த சமயத்துல அதனுடைய, நான் ஒரு செஃபாலஜிஸ்டாவும் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன், அதை நீங்க அவர் சொல்றது மாதிரி ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படி ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுன்னா, நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தர்மபுரி, நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க அது ட்ரெடிஷனல் சீட், அதை கூட நம்ம விட்டுடலாம். பெரம்பலூர் எங்களுடைய திரு பாரிவேந்தர் அவர்கள் போட்டி போடுற இடம், விருதுநகர் 72.29%, தேனி 71.74%, கோயம்புத்தூர் 71.17%. நான் கோயம்புத்தூரை மட்டும் குறிப்பா நான் பேசுறேன், ஏன்னா அதாவது 5 மணிக்கு நீங்க கலர் நிலவரத்தை பார்த்தீங்கன்னா 61.45% இருந்துச்சு. ஆமா, 10% வித்தின் 2 hours ஜம்ப் ஆகுது. அப்படின்னா இல்ல ஸ்டேட் வைஸ் ஆனாலும் குறிப்பா நான் கோயம்புத்தூரை பத்தி சொல்றேன். ஏன்னா கோயம்புத்தூர்ல எங்களுடைய மாநில தலைவர் ஆன் ரெக்கார்ட் சொல்லியிருக்காரு, 1 லட்சம் ஓட்டுகள் அந்த இடத்துல இல்ல. அந்த எங்க போச்சுன்னே தெரியல சார். இன்னைக்கு அங்க டலி ஆகும்போது அது தெரிய வந்திருக்குது. இப்ப வாக்காளருடைய எண்ணிக்கை என்பது தேர்தல் ஆணையம் எப்ப வெளியிட்டது அப்பவே நமக்கு தெரியும் இல்லையா? 1 லட்சம் வாக்குகள் காணோம்னா எண்ணிக்கையில தெரிஞ்சிருக்காங்க சார். இல்ல கார்த்திகை செல்வன் எங்க வீட்டுல எடுத்துக்கோங்க, எங்க அம்மாவுடைய ஓட்டு எங்க அம்மா இறந்துட்டாங்க, அங்க ஓட்டு இல்ல. எங்க அண்ணனோட ஓட்டு இன்னைக்கு இல்ல. அங்க போய் இன்னைக்கு அவர் போய் சண்டை போட்டுட்டு வந்தாரு. 2 பேருக்கும் அந்த கரெக்டான இது சமயத்துலதான் அந்த எலக்ட்ரல் ரோல் ரிவிஷன் நடந்துச்சு. எங்க வீடே ஒரு உதாரணம். ஒரு ஓட்டு இப்ப போயிடுச்சு, எங்களுக்கு எங்க கட்சிக்கு வர வேண்டிய ஒரு ஓட்டு எங்க அண்ணனோட ஓட்டு இல்லாததுனால போயிடுச்சு. இது மாதிரிதான் இன்னைக்கு ஒவ்வொரு சமயத்திலும் வரும்போது அதே மாதிரி நீங்க மத்திய சென்னையை நீங்க, ஆனா ஒரு நிமிஷம், மத்திய சென்னையோட இதுல பாத்தீங்கன்னா அங்கேயும் இதே மாதிரி கம்ப்ளைண்ட் வருது. ஆக மொத்தம் எலெக்ஷன் கமிஷனும் அவங்களுடைய டியூ டெலிஜென்ஸ் சரியா பண்றாங்களா பண்ணலையா? எனக்கு ஒரு கேள்வி, ஏன்னா இப்போ வாக்காளர் அட்டை அல்லது வாக்காளர்களுடைய விவரம் தேர்தல் ஆணையம் வெளியிடுது. எந்தெந்த தொகுதியில் எவ்வளவு வாக்காளர்கள் இருக்காங்க, ஆண்கள் எவ்வளவு, பெண்கள் எவ்வளவு, 3ஆம் பாலினத்தவர் எவ்வளவு, எல்லாமே கொடுக்குறாங்க இல்லையா? அப்போ அரசியல் கட்சிகளும் அதை பார்க்குறாங்க. இந்த 1 லட்சம் வாக்காளர்கள் காணாம போனாங்கிறது இன்றைக்கு தான் தெரிய வருமா? அது ஒரு பெரிய கேள்வி இல்லையா? அப்படி ஒரு பெரிய எண்ணிக்கை, அது ஒரு 1000 பேருக்கு இல்லை, 500 பேருக்கு இல்லைங்கிறது வேறு. 1 லட்சம் பேருக்கு இல்லைன்னா அதை கவனிக்கவே இல்லையா கட்சின்ற கேள்வி வரும். எந்த கட்சியுமே அதை கவனிக்கலையா? நீங்க மட்டும் இல்ல, அதிமுக களத்துல இருக்கிறாங்க, நாம் தமிழர் களத்துல இருக்கிறாங்க. அதுதான் இந்த கேள்வி நீங்க அவங்களுக்கும் புட் பண்ணுங்க. பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க பாத்தீங்களா திமுக, அவங்கள்ட்ட இதை புட் பண்ணுங்க. இந்த 1 லட்சம் வாக்குகள் ஒருவேளை அவங்களுக்கு கூட போக வேண்டிய வாக்குகளா இருக்கலாம், அல்லது அண்ணன் செம்மலையிட்டு கேளுங்க, ஒருவேளை அண்ணா திமுக போகக்கூடிய வாக்குகளா இருக்கலாம். ஆக இந்த கேள்வியை நீங்க எங்கள்கிட்ட புட் பண்றதுக்கு பதிலா அவங்கள்ட்ட எனக்கு எப்படி ஈக்குவலா புட் பண்றீங்களோ, இன்னைக்கு நாங்க அதை சொல்லியிருக்கோம், எடுத்து சொல்லியிருக்கோம். ஆனா அவங்க மௌனம் சாதிக்கிறாங்க. அது ஏன் மௌனம் சாதிக்கிறாங்க? அதுவும் ஆக்சுவலி நான் என்ன கமிஷனுடைய தேர்தல் ஆணையர்கிட்ட இதே கேள்வி கேட்டாங்க. அது நாளைக்கு தான் எங்களுக்கு இதை பத்தியே நாங்க அனலைஸ் பண்ணுவோம். இன்னைக்கு எங்களுடைய வேலை தேர்தல் நடத்துறது, இன்னைக்கு ஈவினிங் டாலி பண்றது, உங்களுக்கு எல்லாம் சொல்றது. நாளைக்கு அங்க உங்களுக்கு தெரியாது இல்ல, பாரதிய ஜனதா கட்சி மாதிரி தேர்தல் களத்துல வேலை பார்க்கிற கட்சி இந்தியாவில் இல்ல. எல்லா நாளும் தேர்தல் நாளாக பார்த்து வேலை பார்க்கிறவங்க. உங்களோட பூத் கமிட்டி இருக்கு, அது இதெல்லாம் கவனிச்சிருக்காதா? ரொம்ப எளிமையான புரிதலுக்காக கேட்கிறேன். நீங்க தான் எல்லா நாட்களிலும் வேலை பார்க்கிற கட்சி. கரெக்ட், குட் क्वेश्चन. உங்களோட பூத் தான் வலுவான பூத் கமிட்டினுவீங்க. அது எங்களுடைய பூத் கமிட்டி வலுவான கமிட்டி தான். ஈவன் நாங்க பன்னா பிரமுக்னு ஒவ்வொரு பேஜுக்கும் நாங்க உருவாக்கி வச்சிருக்கோம். இந்த தடவை தான் இந்த எலெக்ஷன்ல, இதுக்கு முன்னாடி எந்த ஒரு எலெக்ஷன்லயும் எங்களுடைய பூத் ஏஜென்ட்களுக்கு கூட பிரச்சனை இருந்துச்சு. இன்னைக்கு ஒவ்வொரு பூத்லயும் எங்களுடைய கட்சி, எங்களுடைய கூட்டணி கட்சியோட இடத்துல பூத்துக்கு எங்களுடைய ஆட்கள் அங்க உட்கார்ந்து நிர்வகிச்சிருந்தாங்க. அதுக்கு வெளியில அவுட்டர் ஏஜென்ட்டும் எங்களுக்கு இருந்தாங்க. இந்த 1 லட்சம் ஓட்டு காணாம
போனதை இன்னைக்கு தான் நம்மளால கண்டறிய முடியறதுங்கிறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அதுதான் இந்த கேள்வியை தான் அவங்கள்ட்ட கேட்க சொல்றேன். ஏன் அவங்க கேட்கலாம், நான் முதல்ல முடிச்சேன். அந்த கேள்வியை நீங்க அவங்கள்ட்ட கேளுங்க. அந்த கேள்விக்கு இவங்களும் பதில் சொல்லணும். ஏன்னா எல்லாருக்கும் காமனான 1,00,000 ஓட்டுகள், அதுல எப்படி வேணாலும் போயிருந்திருக்கலாம். அதுக்காக தான் நான் சொல்றேன். சரி, இப்ப இன்னொரு விஷயம் இருக்கு. நீங்க கோயம்புத்தூரை சுட்டி காட்டினதுனால இது மட்டும் நான் கேட்டுறேன். மற்ற 2 பேருடைய கருத்து கேட்கணும். செஃபாலஜிஸ்ட், ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க. கோவையை பொறுத்த வரைக்கும் நகர்ப்புறங்கள்ல வாக்கு சதவீதம் புறநகரை விட குறைவா இருக்கு. நீங்க உதாரணத்துக்கு இன்னும் 7 மணி இறுதி நிலவரம் இன்னும் வரல, ஆனா 5 மணி வரைக்கும் வந்திருந்ததுல அசம்பிளி செக்மெண்டா பாத்தீங்கன்னா அதிகப்படியான வாக்குகள் 68.24% சூலூர்ல தான் பதிவாகி இருக்கிறது. அதே போல அதுக்கு அடுத்ததா இருக்கக்கூடியது 61.74% பல்லடத்துல பதிவாகி இருக்கு. குறிப்பா அர்பன்ல இருக்கக்கூடிய நிறைய வாக்காளர்கள் கோவை நகர் பகுதியில் வாக்களிக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய கோயம்புத்தூர் சவுத்தோட எண்ணிக்கை 54.73, கோவை வடக்கு நார்த் வந்து 51.43. இது ரெண்டுமே 5 மணி அளவில் 6 மணிக்கு பார்க்கணும். 10% கூடி இருக்கலாம். ஆனாலும் அசம்பிளி செக்மெண்டா பார்த்தா நகர்ப்புறத்தில் வாக்களிப்பு குறைவா இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? அது எதனுடைய விளைவுன்னு பார்க்குறீங்க? நகர்ப்புறத்தோட வாக்களிப்பு அதை நீங்க வந்து கம்பேர் பண்றதுக்கு இந்த சமயத்துல நீங்க ஒரு டைரக்ட்லி வந்து நீங்க எதுக்கும் வந்து ஒரு இன்டர்போலேஷன் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நகர்ப்புற வாக்காளர்கள் வந்து எந்த பேசிஸ் பண்ணிய வாக்களிக்கிறார்கள், கிராமத்துல வந்து ஒரு விழாவா எடுத்துக்கிறாங்க. அதை வந்து ஈவன் நம்ம சென்னையில கூட நம்ம பேசணும். இன்னைக்கு IPL வந்து நடந்துச்சுன்னா அதுக்காக வந்து மணிக்கணக்கில் போய் லைன்ல நின்று கியூல நின்று டிக்கெட் வாங்குறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. பல லட்சம் பேர் வந்து சேப்பாக்கம் மைதானத்துல உட்காந்துருக்காங்க. ஆனா அவங்க ஓட்ட பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 67%, 68%. ஆக ஒரு நகர்ப்புறத்துக்கு ஓட்டிங் பேட்டர்ன் வேற மாதிரி இருக்கலாம், கிராமத்துக்கு ஓட்டிங் பேட்டர்ன் வேற மாதிரி இருக்கலாம். கிராமத்தில் உள்ளவங்க அது ஏதாவது ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லுதான்னு நான் கேட்கிறேன். ஏன்னா நீங்க வந்து எலெக்ஷனை ரொம்ப கிராஸ் ரூட்ல கணிக்கிறவங்க. எங்களை பொறுத்தவரை நகர்ப்புறத்துல வாக்களிப்பு குறைவாகவும் கிராமப்புறத்துல அதிகமாகவும் இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு என்னவா இருக்கு அப்படின்னு நான் கேட்கிறேன். உங்களுக்கு எப்படி புரியுது? அது என்னவா? எங்களை பொறுத்தவரை நாங்கள் கிராமங்களையும் வலுவாக இருக்கின்றோம். ஒருவேளை இந்த கிராமத்து ஓட்டுகள் எல்லாம் எங்களை நோக்கி வந்திருக்க பல்லட வாக்குகளும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கலாம். ட்ரெடிஷனலி ஏடிஎம்கே ஓட் பேங்க் அது ஆனா உங்களுக்கு வந்திருக்கலாம். நீங்க நம்புறீங்க இருக்கிறதுக்கு முழு வாய்ப்பு உண்டு. உங்க நம்பிக்கை நான் மறுக்கல, நான் புரிஞ்சுக்கத்தான் கேட்கிறேன். நன்றி, பேசலாம். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். ஆர்கே, கோவையில் அவர் சொல்லக்கூடிய விஷயத்திலே கூட கடந்த முறையை விட இந்த முறை கிட்டத்தட்ட 4-5% வாக்குகள் கூடுது. 66% 2019 இப்போ கூடக்கூடியதை பார்க்குறோம். அப்போ அங்கே ஒரு அக்கறை அதிகமாக இருக்குது அல்லது ஆர்வம் அதிகமாக இருந்திருக்குன்னு பார்க்க வேண்டியிருக்கா? எப்படி அதை பார்க்குறீங்க? இல்லை, நிச்சயமாக இந்த சீமானுடைய ஃபேக்டர், அண்ணாமலையுடைய ஃபேக்டர், மதன் கௌரி, இந்த மாதிரியான ஒரு 3-4 யூத் ஐகான்ஸ் நிறைய பேர் வந்து அங்கே வந்து குஞ்சிருக்காங்க. நிச்சயமாக இளைஞர்கள் வந்து இன்றைக்கி விரும்புகிற நபர்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ். அதே மாதிரி அதை தாண்டி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு சீமான் இருக்கிறாரு, ஒரு அளவுக்கு ஒரு அண்ணாமலையும் இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட தரப்புக்கு அண்ணாமலை பிடிக்கிறது, ஒரு லார்ஜர் தமிழ் தேசியம் பேசுகிறவங்களுக்கு நிச்சயமாக சீமானை பிடிக்கிறது. அதை தாண்டி ஒரு யூத் கிரேஸ் கல்ட்டுன்னு பார்க்கும்போது மதன் கௌரி பாருங்க. ஆனால் இதெல்லாம் அர்பன் பேக்டில் தானே அதிகமாக இருக்கும். டிஜிட்டலி நீங்கள் சொல்கிறது எல்லாமே டிஜிட்டலாக ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு மக்கள் வாக்காளர்கள் அப்படின்னா, ஆமாம், அங்கே இன்னும் பெருசாக அதிகரிக்கலையே. அது குறைவாக தானே இருக்குது இந்த முறையும். இல்லை, அது சிட்டியில் இருக்கிற நபர்கள் வேணால் காலி பண்ணிட்டு வெக்கேஷனால ஒன்றும் கேரளாவுக்கு போயிருக்கலாம். கேரளா வந்து நிறைய பேர் இருக்காங்க இல்லையா தமிழ்நாட்டில். ஒன்றும் வாக்கு 2 இடத்துலையும் வாக்கு இருக்கின்ற நபர்கள் கூட இருக்கலாம். அது இப்போ கலையருக்கு வழி கிடையாது. டபுள் ஓட்டிங் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. அது ரொம்ப ஒரு சிக்னிஃபிகன்ட் நம்பரா இருக்காது. ஓகே, சாதாரணமாக சென்னையில் இருக்கிற அதே சிச்சுவேஷன் தான் அங்கேயும் வருகிறது. அதை தாண்டி இருக்கின்ற எவ்வளவோ அந்த கிரேஸ்டு ஓட்டர்ஸ் எவ்வளவோ இருக்கிறாங்க. அவர்களை வந்து அணுக முடிஞ்ச ஒரு தேர்தலாக இதை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. எவ்வளவோ யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து அரசியல்வாதிகளை இன்டர்வியூ செய்து அது வந்து 1 மினிட்டாக 30 செகண்ட் கிளிப்பாக வந்து பல இடத்துல போட்டிருக்காங்க. அதனால யங் வோட்டர்ஸ் இந்த தடவை வந்து ஹேவ் பீன் ரீச்டு. அவங்க இதற்கு வர்றாங்களே, அது அடுத்த விஷயம் இல்ல. அது வந்திருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா கடந்த முறை இருந்த வாக்குகள் தான் இந்த முறையும் இருக்குன்னா, யங் ஓட்டர்ஸ்ல முதல் முறை வாக்காளர்களே 13 லட்சம் பேர். ஆமா, நம்ம யங் ஓட்டர்ஸ்னு வச்சீங்கன்னா 2வது முறை வாக்களிக்கக்கூடியவங்களும் அதுக்குள்ள வந்தாங்கன்னா இன்னொரு 13 ல இருந்து 14 லட்சம் பேர் வருவாங்கன்னா ஒரு 25 ல இருந்து 30 லட்சம் வாக்காளர்கள்
புதிதா வாக்களிச்சிருந்தா இந்த சதவீதம் இன்னும் வேற கூடுதலாக இருக்கும். அதாவது அவங்க தேவ் பீன் ரீச்டு, இது தேர்தல் நடக்கிறது, இவங்க எல்லாம் நிக்கிறாங்க, நீங்க வாக்களிக்கலாம், வாக்களிக்க வேண்டும் என்ற அந்த விஷயம் வந்து அந்த மெசேஜ் போயிருக்கு. சரி, அந்த அளவுக்கு டெஃபினட்டாக இந்த தேர்தல் வந்து மிக முக்கியமான தேர்தல் நடக்கிறது, இது முக்கியமான இந்தியாவுக்கே முக்கியமான தேர்தல் என்ற விஷயங்கள் எல்லாம் தாராளமாக அவங்களுக்கு போய் சேர்ந்திருக்கு. வந்திருந்தவங்களா இல்லையான்றது நம்மளுடைய சாகுதான் சொல்ல வேண்டும் என்று நான் கருதுகிறேன். இது ஃபர்ஸ்ட். இரண்டாவதாக கோயம்புத்தூரை பொறுத்தவரை வந்து தொடர்ந்து வந்து ஒரு கேண்டிடேட் வந்து பொய் பிரச்சாரம் நடத்தி கொண்டே வருகிறார். சிங்கை ராமச்சந்திரனுடைய தந்தையார் வந்து 11 வயசுல வந்து சிங்கைக்கு 11 வயசு இருக்கும்போது இறந்து விடுகிறார். 18 வயசுல இவர் தான் அப்பா எம்எல்ஏ ஆனதுனால சீட் கொடுத்தாங்க என்ஜினியரிங் காலேஜில் என்றதை ஆரம்பித்துக் கொண்டு இருக்கின்ற பொய்கள். அப்பா அதை தாண்டி 10 மணிக்கு வந்து அவருடைய அந்த பிரச்சார வாகனத்தை வந்து நிறுத்துறாங்க. இன்னொரு பாயிண்ட்ல 2000 பேர் இருக்காங்க, நான் அவளை பார்த்து தான் செல்வேன் என்று சொல்லி பெரிய ஒரு அடாவடித்தன் செஞ்சு அது பெரிய ஒரு வீடியோவை எடுத்துக்கொண்டு அதை ஏதோ அதிகாரிகள் வந்து தவறு செய்தார்கள் என்று சொல்லிட்டு அதை வந்து ஒரு பெரிய ஒரு இதாக கொண்டு வருது. அதற்கடுத்து 1 லட்சம் வாக்காளர்களை காணவில்லை என்று சொல்லி, அப்போ என்ன நீங்க உங்களுடைய அந்த ராஜீவ் சர்மா கிட்ட தானே கேட்க வேண்டும், சிஇசி கிட்ட தானே கேட்க வேண்டும். 1 லட்சம் வாக்காளர்கள் இல்லை என்றால் தேர்தல் அங்கே நடந்திருக்குமா? அங்க மட்டும் சொல்ல, சென்னை சென்ட்ரல்லையும் 1 லட்சம் வாக்காளர்கள் இல்லைன்ற குற்றச்சாட்டு சொல்றாங்க. அப்போ தேர்தலை நடத்திருக்க முடியாத தேர்தல் ஆணையம் வந்து பாஜகவினுடைய பிரான்ச் ஆபீஸாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றதுதான் குற்றச்சாட்டு கிடையாது, மிக தெளிவாக தெரிகிறது. அதாவது ஒரு தரப்பினர் வந்து நான் மிக தெளிவாக சொல்றேன், அமித்ஷா வந்து கோயிலினுடைய படத்தை, அதாவது ராமர் படம் ஏதோ தூக்கி பிடிச்சு கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஆக்ஷன் கிடையாது. பாஜகவினுடைய கார்டு அதுல வந்து ராமருடைய கோயிலினுடைய படம் இருக்கிறது, ஆக்ஷன் கிடையாது. இதுவரைக்கும் ஆக்ஷன் கிடையாது. ரிலீஜனை வைத்துக்கொண்டு மதத்தை வைத்துக்கொண்டு வாக்கு சேகரிக்க கூடாது என்று எக்ஸ்பிரஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறது. இன்னமும் வந்து தேர்தல் ஆணையம் இதுவரை டு திஸ் டைம் இன்னும் ஆக்ஷன் எடுக்கவில்லை. பாஜகவினுடைய அந்த ஹேண்டில் மேலேயோ அமித்ஷா மேலேயோ இந்த மாதிரியான விஷயங்கள் பேசுறதுக்காக ஒரு கேண்டிடேட், தெலுங்கானாவில் ஒரு கேண்டிடேட் வந்து அம்பையறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மசூதியை பார்த்து அம்பையறாங்க. அதற்கும் இதுவரை ஆக்ஷன் கிடையாது. அப்போ தேர்தல் பாஜக கேண்டிடேட், தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை பாஜக என்ன சொல்கிறதோ அதை செய்கின்ற ஒரு 1 லட்சம் வாக்குகள் இல்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டை ஆணையம் பதில் சொல்லணும் அப்படிங்கிறீங்க. தேர்தல் ஆணையம் நிச்சயமா ஒரு அது சாதாரணமாக 1000 ஓட்டு காணல, இல்லைன்னா என் ஓட்டுல என் வீட்டில் இருக்கிற ஓட்டு காணல, உங்க வீட்டில் ஓட்டு காணல, நிச்சயமாக அது வந்து லோக்கல் யாராச்சும் டிலீட் பண்ணிருக்காங்க சொல்லலாம். அது நிறைய இன்னைக்கு நடந்திருக்கிறது. எங்கிட்டே இந்த இன்ஸ்டா மெசேஜஸ்ல நிறைய போட்டிருந்தாங்க, ஐயோ என் ஓட்ட காணும். இது நம்மளுடைய கடமையா இருக்கிறது. அது நாம தான் வந்து சரி பார்த்திருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். நாம எப்ப சரி பார்த்திருக்கணும் சார் சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம். மாசம் சார் வந்து பார்த்துட்டு இருந்தாரு, அவருடைய பேர் இருக்கா எலக்ட்ரல். அது எப்ப வேணா நீக்கப்படலாம். அதாவது அவர்கள் வந்து வீட்டுக்கு வருவாங்க, சர்ப்ரைஸ் விசிட்டுக்காக வருவாங்க. அப்ப நீங்க வந்து பெல் அடிக்கும் போது திறக்கலன்னா இல்லன்னு வந்து கட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்ப அந்த அளவுக்கு கணிசமாக இருக்கிறார்கள் என்றுதான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அதுக்கு இணையம் நமக்கு இருக்குது இல்லையா, அதுல போய் நம்ம செக் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமையா இருக்கிறது. நிச்சயமாக செய்திருக்க வேண்டும், அது செய்யவில்லை என்றதான் அது வாக்காளர்களுடைய ஒரு பிரச்சனையாக தான் நான் பார்க்கிறேன். இண்டிவிஜுவல் இது 1 லட்சம் என்பது நிச்சயமாக அது சிஸ்டமேட்டிக்காக நடந்த விஷயமாக தான் இருக்க வேண்டும். அப்ப இப்ப திமுக தான் அதை செஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா திமுக எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது, ஒரு ஃபார்மல் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்றேன் அந்த கேண்டிடேட். இதை தாண்டி பொய் பிரச்சாரங்கள் இந்த மாதிரி தான் சிங்கையை பற்றி ஆனாலும் சரி, இந்த 10 PM இந்த பர்சன்டேஜ் என்ன சொல்லுன்னு நினைக்கிறீங்க? இப்ப கிட்டத்தட்ட 72%, நாளைக்கு இன்னும் 1.5 இல்ல 2% கூடலாம்னா ஏற்கனவே நம்ம கடந்த தேர்தல்கள் இருக்கக்கூடிய அளவுக்கான சதவீதம் தான் அப்படிங்கிறதுனால இதை எப்படி ரீட் பண்ணலாம்? நம்ம வந்து ப்ரெடிக்ஷனா ஒன்றும் பெருசா சொல்ல முடியாது, ஆனால் இதுல இருந்து ஏதாவது ரீடிங் எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறேன். என்னை பொறுத்தவரை 2021 எடுத்துட்டீங்கன்னா அது வந்து திமுகவினுடைய கடுமையான பிரச்சாரம். திமுக வந்து தன்னுடைய நபர்களை அனைவரையும் வந்து வாக்குச்சாவடிகளுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு செயல்பட்டது. இந்த முறை வந்து பல சிட்டிஸ்ல வந்து அது வந்து பாஜக அந்த வேலை செய்திருக்கிறது. நம்மளுடைய ஆட்கள் வர வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு அவர்களுடைய அந்த பரப்புரைகள் கிடையாது. இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஒவ்வொரு வீட்டுக்கு சென்று கோயம்புத்தூர் எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கு 2 முறையெல்லாம் நோட்டீஸ் போயிருக்கா சொல்றார்கள். அவர்களுடைய அதிகமாக வந்து ஒரு 2021 திமுக நிச்சயமாக 2024 வந்து அனைத்து கட்சிகளும் நன்றாக செய்துள்ளது. திமுக அந்த அளவுக்கு